திமுகவை பாஜகவோட ஒன்றிய அரசு புகழ்ந்து பேசியிருக்குங்க. என்னது பாஜக திமுகவை புகழ்ந்திருக்கா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஆனா புகழ்ந்துதான் பேசியிருக்கு. அதுவும் எதுல தெரியுமா? கல்வியில. திமுக கடந்த காலத்துல 2024 இருந்து 25ஆம் கல்வி ஆண்டு, அதாவது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடுநிலை பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அதாங்க 6வதுல இருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சில குடும்ப சூழல் காரணமா, சில புற சூழல் காரணமா பள்ளிகள்ல படிக்கக்கூடியதுல இருந்து பாதியிலேயே நின்றுருக்காங்க. இவங்களோட இடைநிற்றலோட பெர்சன்டேஜ் அந்த 24ஆம் வருஷத்திலிருந்து 25ஆம் வருஷம் வரைக்கும் 2.80% இருந்திருக்கு. இத அப்படியே அடுத்த வருஷம் 25லிருந்து 26 வரைக்கும் வரையிலான திமுகவோட கல்வியாண்டுல 0% கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன காரணத்துக்காக இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த நடுநிலை வகுப்புகளில் படிக்கக்கூடிய 6லிருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் எந்த காரணத்துக்காக ஸ்கூலுக்கு வராம இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே தவிர்த்து 0% ஆக்கி எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு கொண்டு வர வச்சிருக்காங்க இந்த திமுக. இத யாரு சொல்லியிருக்கானா, ஒன்றிய கல்வி அமைச்சகத்தோட ஆண்டு அறிக்கையே சொல்லியிருக்கு. இதுக்கும் மேல என்ன அல்டிமேட்னா, இந்த தொடக்க கல்வின்னு ஒன்று இருக்குல்ல, அதுல தமிழ்நாட்டுல இடைநிற்றல் 0% இருக்கு. ஆக மொத்தத்துல கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரியே கடந்த கால திமுக அரசுல நடுநிலை வகுப்புகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. எந்த காரணத்துக்காகவும் ஸ்கூல்ல இருந்து நிக்காம இருந்திருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணதே என்னன்னா, மதிய உணவு திட்டமும் காலை உணவு திட்டம் தான். பொதுவா பள்ளிக்கு வர்ற மாணவர்கள் சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த சாப்பாடை பூர்த்தி செய்யற இடத்துல திமுக இந்த சிறப்பான திட்டங்களை கொடுத்துச்சு. இதனால கூட இடைநிற்றல் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு திமுகவினர் இப்பவே சோசியல் மீடியால ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 2025லிருந்து 26ஆம் வரையிலான திமுக அரசோட கல்வி ஆண்டுல 0% இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்டோட டிராப் அவுட்டை தாவேக அரசு எப்படி கொண்டு போவாங்க, அவங்க அடுத்தபடியா என்னென்ன கல்வியில கொண்டு போவாங்கங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. அதுக்கும் முன்னாடி திமுகக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது திமுகவோட அரசோட ஆட்சி காலத்துல கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு கொடுக்காம இருந்துச்சு. அந்த கல்வி நிதி 3000 கோடி ரூபாயை கொடுத்திருந்தா இன்னுமே ஒரு படி கல்வியில தமிழ்நாடு மேல போயிருக்குன்னு சொல்லி இத விமர்சனம் பண்ணியும் பேசிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.